ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியாகவே இருக்கும். அதுக்கு இன்றைக்கி மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் சோம்பு, கசகசா, அப்புறம் தேங்காய் இதெல்லாமே நம்ம வதக்கி அரைச்சி தான் இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் காட்டின இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஆற வச்சு நம்ம மசாலாவை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு சின்ன குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரியிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அது கூடவே கழுவி வச்சுருக்கிற மட்டன் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன், அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலரிக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிட்டு இப்போ நான் என்ன மசாலாவுக்கு சேர்க்க போகிறேன்னா, வீட்டில் அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் மட்டன் மசாலா இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் மசாலா இருக்குள்ள அதில் தண்ணி ஊற்றி இதில் ஆட் பண்ணி ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்தால் ரொம்பவே டேஸ்டியான மட்டன் குருமா ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.